பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எஸ்ரா 10வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்கள் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு என்பதாக. இன்னும் நம்பிக்கை உண்டு, ஸ்டில் தேர் இஸ் ஹோப் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இஸ்ரவேலுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்ற செக்கனியாவின் நம்பிக்கை இன்று நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 34:8 கூறுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய மனைவிகளையும் அவர்களது குழந்தைகளையும் ஒதுக்கி வைப்பதற்கான ஒரு தேவனுக்கேற்ற மற்றும் உறுதியான வாக்குறுதியை செக்கனியா கொடுக்கிறார். இதுபோல நாமும் அநேக நேரங்களில் அந்நிய காரியங்களில், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் தலையிட்டு பாவம் செய்து விடுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் இஸ்ரவேலுக்கு நம்பிக்கை உண்டு என்பதாக. ஜனங்கள் எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்ற உயரிய தரத்தை எஸ்ரா தன்னுடைய நடக்கை மூலம் செய்து காட்டினான் என்று அநேகர் சொல்லுவார்களே தவிர செய்ய மாட்டார்கள். எஸ்ராவின் ஜெபமும் அழுகையும் ஜனங்கள் மனம் மாறும்படி செய்தது. யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள், இயேசுவும் பிரசங்கித்த முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள் என்பதே. இயேசு நாம் எல்லாரும் மனம் திரும்ப வாய்ப்புகளை தரும்போது அதை அலட்சியப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படலாகாது. ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாரா, செய்யத்தகாததை செய்துவிட்டேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கட்டும். நான் தாவீதின் இடிந்து போன கூடாரங்களை எடுத்து கட்டுகிறவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிசாசானவன் உங்களை பின்னுக்கு தள்ளுகிறானா? இயேசுவின் மீது உங்கள் நம்பிக்கை குறைந்து போக அனுமதிக்காதீர்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர் உங்கள் நம்பிக்கை வீணாய் போகாமல் பார்த்து கொள்ளுவார். உங்கள் பாவங்களை கடலின் ஆழத்தில் போட்டு அதை நினையாமல் இருப்பார். ஆகையால் இன்னும் கர்த்தருக்காக செயல்பட முன்வாருங்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உமக்கு விரோதமாய் அநேக மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் நாங்கள் செய்து விடுவது உண்டு. ஆகிலும் உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை காணப்படுகிறதே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். பாவங்களை மறைக்கிறவனுக்கு தான் வாழ்வு இல்லை, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் உண்டு என்று சொன்னீரேன். எல்லா மீறுதல்களையும் அறிக்கையிட்டு விட்டுவிட உடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். தடைகளை நீக்கி போடும் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.